தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் இன்று காலை 5:30 மணி அளவுல உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது அதே பகுதியில் நீட்டித்து இன்று காலை 8:30 மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. பொதுவாக வங்கக்கடலையோ அரபிக்கடலையோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் போது அது 4 நிலைகளை தாண்டி வந்தால்தான் புயலாக மாறும். ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெறும். இந்த நிலையில இன்று காலை 5:30 மணி அளவுல அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படிங்கிற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேவேளை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக வலுப்பெறுமா என்பதை தற்போது உறுதிப்படுத்த முடியாது எனவும் நகரங்களை பொறுத்து தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.